வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி அவல் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக நான் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கெட்டியான சிவப்பு அவல். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப மெல்லிசான அவல் இல்லாமல் கொஞ்சம் திக்கான அவலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மூடி வச்சிடுறேன். அது அப்படியே இருந்து ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, ஒரு டேட்ஸ் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது என்னென்னா ஏத்தம்பழம், நேந்திரம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நல்ல பெரிய பழமாக இருந்ததுனால ஒரு பாதி பழம் எடுத்து அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை மட்டும் முதல்ல போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் நம்மளுடைய விருப்பம்தான். எவ்வளோ வேணுமோ நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நட்ஸை மட்டும் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேட்ஸை அதே நெய்யிலையே தனியாக போட்டு வறுத்துக்கிறேன். டேட்ஸை நெய்யில் வறுக்கும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாகி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நெய்யிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம்பழத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட் எல்லோவாக இருந்தது ஒரு டார்க் எல்லோவாக மாறும். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் அந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற அவலை இது கூட சேர்த்துருக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச வாழைப்பழம், அதுக்கப்புறம் நட்ஸு, டேட்ஸு எல்லாமே இது கூட ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இது கூட வாசனைக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து அது கூட சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக என்னென்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இனிப்புக்காக சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோன்னா நல்ல சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நமக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அதனால் நம்ம நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.